ஏய் 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 போதும், நீ நடிச்சதெல்லாம் போதும், எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு, இதான் உங்களுக்கு கடைசி ஆப்பு அப்படின்னு சொல்லி இப்ப தங்கமயில் குடும்பத்துக்கு கம்ப்ளீட்டா வந்து ஒரு எண்ட் கார்டு போடுறதும், எப்படி சிறகடிக்க ஆசையில ரோகிணி வெளில போனாங்களோ அந்த மாதிரி தங்கமயிலுக்கு மொத்தமா டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்போ மீனா இன்னமுமே அமைதியாவே இருக்காங்க, இந்த தங்க நகை விஷயத்த சொல்ல வேணாம் அப்படின்ட்டு. இப்படி நகையை கேட்டா கொடுத்துடலாம் அப்படின்னு ராஜிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லக்கா, நாளைக்கு தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். ஸ்டேஷன்ல இருந்து இப்போ மாமாவுக்கும் அத்தைக்கும் கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்து வந்து கொடுத்துருங்க, கொடுத்தாலே வந்து இந்த கேஸ் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து அவங்க சொன்னது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ரூஃப் கொடுத்தாச்சு. அவங்க பொய் சொல்லி தான் அந்த கல்யாணம் பண்ணாங்கங்கிறது ஜட்ஜிக்கே வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால எப்படி அந்த கேஸ் முடிஞ்சிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு தடவை பேசி பார்த்துருங்க, குடும்ப விவகாரம் அப்படின்னு பேசுகிறாங்கக்கா. அப்படிங்கும் போதே வந்து சரி ஓகே, அந்த நகையெல்லாம் கொடுத்து விட்டுறலாம், இதோட வந்து பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்கியத்துக்கு திடீர்னு நைட்டு ஒரு விஷயம் தோணி டக்குன்னு யோ 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 எந்திரியா எந்திரியா அப்படின்னு அந்த மாணிக்கத்தை எழுப்பி, இந்த நகையெல்லாம் அவங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அதில் அந்த 8 பவுன் நகையை வச்சு நம்ம அந்த கேஸை நடத்தையெல்லாம் நினச்சோம்ல, 8 பவுன் நகையை வச்சே கேஸ் நடத்த முடியும்னா 80 பவுன் நகை இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க. 80 பவுனா? நம்ம போட்டதே 72 பவுன் கவரிங் தானே பாக்கியம், அது எப்படி முடியும் அப்படின்னு வந்து கேட்கும் பொழுதே, நம்ம 80 பவுன் போடலை அப்படிங்கிறது அங்கே யாருக்கும் தெரியாது இல்லை அப்படின்னா, இல்லை அந்த மீனாராஜிக்கு தெரியுமே, அதுங்களை விட அவங்க வேற யாருக்கும் தெரியாது இல்லை, அப்போ விடு பார்த்துக்கலாம், நாளைக்கு இந்த குடும்பம் நம்ம காலில் வந்து விழுந்து கெஞ்சுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து பேசும் பொழுதே வந்து தேவையில்லாத வேலை ஏதாச்சும் பண்ண வேணாம் பாக்கியம் அப்படிங்கிறாரு மாணிக்கம். அதெல்லாம் தேவையில்லாத வேலையா தேவையான வேலையாங்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாம மட்டும் இரு, உன்னை நம்பினா 10 பைசா பிரோஜனம் இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்லி முடிக்க. ஆனால் அடுத்த நாள் அவங்க செஞ்ச இந்த ஒரு பேராசை தான் வந்து பெருநஷ்டமாக முடிய போகுதுங்கிற மாதிரி மொத்தமாக அவங்க பொண்ணோட வாழ்க்கையை முடிச்சு கட்டுறதுக்கு இந்த விஷயம் தான் வந்து உதவியாக இருக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஸோ அடுத்த நாள் காலையில் இப்போ வந்து உடனடியாக போயிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்து வந்துடலாம் அப்படின்னு வந்து இப்போ பேச ஆரம்பிக்கும் பொழுதே வந்து திருப்பி ஸ்டேஷனுக்கு போகணுமாங்க, எனக்கு அங்கெல்லாம் போகிறதுன்னு நினச்சா பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க கோமதி. இல்லை அப்போ நீ ஒன்றும் வர வேணாம், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், சரவணா என் கூட வரட்டும் அப்படின்னு வந்து பேச. கரெக்டாக வந்து பார்த்தா வாசலில் யார் நிற்கிறான்னு பார்த்தா கோமதி அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. வெளில வந்து பார்த்தா சக்திவேலு முத்துவேலு நிற்கிறாங்க. ஆனா உள்ள வாங்கினா வந்து இல்லை உள்ளெல்லாம் வரல, அந்த அவனுக்கு ஏதோ நகையெல்லாம் கேட்கறாங்களாமே, அதை வச்சு ஏதாவது தேவையில்லாம் பில்லங்கம் பண்ணி ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாயர் ஃபோன் பண்ணி சொன்னாரு, நாங்களும் கூட வரோம் அப்படின்னு உடனே இவங்களுக்கு சரி நீங்க உள்ள வேணா வாங்க அப்படின்னா, உள்ளெல்லாம் வரல, ஆனா இந்த பிரச்சனைக்கு மட்டும் முடிகிற வரைக்கும் நாங்க வந்து ஒழுங்கா அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறோம், நீங்க உடனே வந்து பாண்டியனை மட்டும் வர சொல்லு அப்படின்னு உடனே பாண்டியன் வர சொல்லி இவங்க வேகமா வந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதேதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப மீனாவுக்கும் திடீர்னு ஒரு பயம் வந்து ராஜிக்கு கால் பண்ணிட்டு, ராஜி நீ ஒரு போலீஸ் ஆக போறேங்கிற, நீ கூட அதை யோசிக்கல, ஆனா எனக்கு இது தோணுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்க்கா, என்னக்கா அப்படின்னா, இல்ல இவங்க நம்ம ஃபேமிலியவே வந்து இப்ப நகையெல்லாம் திருப்பி கொடுக்கும் பொழுது இல்ல 72 பவுன் வந்து கவரிங் நகையா இருக்கு, அங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு இந்த நகை எல்லாமே வந்து கவரிங் நகை தானே, இப்படி நாங்க போட்டது தங்க நகையாச்சு கவரிங் நகையா மாத்தி கொடுக்குறீங்க, என்ன ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டா 72 லட்சம் ரூபாய் பணத்துக்கு 72 பவுன் நகையை கொடுக்க வேண்டியதாயிடும், இதை வச்சே மிரட்டி அவங்க நினைச்ச காரியத்தை சாதிச்சுப்பாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு வந்து பேச. என்னக்கா சொல்றீங்க, அப்படிலாமா பண்ணுவாங்க அப்படின்னா, ஆமா அந்த குடும்பம் என்னென்னவோ பண்ணியிருக்காங்க இது வரைக்கும், இதையும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே, அக்கா அப்ப என்னக்கா பண்றது அப்படின்னா, எனக்கு ஒரு வழி தோணுது, சரி இரு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து என்ன பண்றாங்க, மீனா இப்போ இன்னொரு ஃபோன் ஒன்று பண்றாங்க. இது கடையில நேரா வந்து பாண்டியன் போயிட்டு அந்த பேங்க்ல இருந்து நகையெல்லாம் எடுத்துட்டு அந்த நகையெல்லாம் வந்து கோமதி நீ இது வரைக்கும் மட்டும் பேங்க் வரைக்கும் வந்து அவங்க நகையெல்லாம் எடுத்து கொடுத்துரு அப்படின்னா, இந்த பையில இருக்கு பாருங்க அதெல்லாம் தாங்க அவன் நகை அப்படின்ட்டாங்க. பைய கூட பிரிச்சு பார்க்காம நகையை வேகமா எடுத்துட்டு இவங்க கிளம்பி ஸ்டேஷனுக்கு போன உடனே வந்து வாங்க உட்காருங்க, அவங்க ஃபேமிலி இப்போ வந்துருவாங்க அப்படிங்கும் போதே ஆட்டோல வந்து மாணிக்கம் பாக்கியம் அதுக்கப்புறம் வந்து தங்கமயில் எல்லாம் இறங்கி வர, தங்கமயில் அப்படியே வந்து அழுதுகிட்டே வந்துட்டு மாமா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு முறைக்கிறாங்க, இந்த பக்கம் பாண்டியனும் இந்த பக்கம் சரவணனும் முறைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எங்க நகையெல்லாம் எடுத்து வந்துட்டாங்களா, அதான் எங்க நகையாச்சும் கொடுக்க சொல்லுங்க, எங்களுக்கு இப்போ இந்த கேஸ் நடத்துறதுக்காச்சும் பணம் வேணாம், எல்லாம் வந்து இங்க என் பிள்ளைய கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்றாங்க, கடைசியில வந்து என்னென்னவோ எல்லாம் வந்து தான் ஆடாவிட்டாலும் அந்த நகையாடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பொய் சாட்சி சொல்லி என் பிள்ளைய வந்து இப்ப இன்னும் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்காங்க அப்படி இப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. மா அந்த கதையெல்லாம் விட்டுருங்க, நீங்களும் பொய் சொல்லியிருக்கீங்க, என்னென்ன நடந்திருக்குன்னு எனக்கே புரியுது, முதல்ல இந்த நகையெல்லாம் இருக்கா கரெக்டா இருக்கான்னு பாருங்க அப்படிங்கும் பொழுது நகையை எடுத்து பார்த்து ஐயோ அப்படின்னு கத்துறாங்க. என்ன ஐயோன்னு கத்துறீங்க, என்ன விஷயம் அப்படின்னா வந்து, என்னங்க இதெல்லாம் கருத்து போயிருக்கு அப்படின்னா, கருத்து போயிருக்கா அப்படின்னு பாண்டியன் பார்க்க, நாங்க போட்டது 80 பவுன் நகை, இதுல பார்த்தா இதெல்லாம் கருத்து போய் ஒரிஜினல் நகை மாதிரியே இல்லை, இதெல்லாம் கவரிங் மாதிரி இருக்கு, எங்க நகையெல்லாம் எங்க காசு என்ன ஏமாத்த பாக்குறீங்களா, இதுலயே ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு இவங்க கத்துன உடனே
என்ன சொல்றீங்க அப்படின்னு உடனே டக்குன்னு வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸும் எடுத்து பார்க்குறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்லாம் எடுத்து பார்த்து, ஆமா இதெல்லாம் கருத்து போயிருக்கு. ஏங்க அவங்க 80 பவுன் நகை போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க, நீங்க கொடுத்ததெல்லாம் பார்த்தா இதுல என்ன ஒரு 2 செயின் தவிர மிச்சம் எல்லாமே வந்து கருத்து போன மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து கேட்கும் பொழுதே வந்து அவங்க கொண்டு வந்ததை அப்படியே கொடுத்துட்டோம், எங்களுக்கு வேற எதுவும் தெரியாதே அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. இந்த பாருங்க, என்ன பொய் சொல்லலாம்னு பாக்குறீங்களா, ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா, பாத்தீங்களா மேடம், இங்க உங்க முன்னாடி வச்சா இப்படி ஏமாத்துது இந்த குடும்பம், எங்களுக்கு சேர வேண்டிய நகையை கூட திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, இப்படி ஒரு பேராசை பிடிச்ச குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணி அவங்கள வெயில்ல வேற விட்டுருக்காங்க, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது மேடம், எங்களுக்கு எங்க 80 பவுன் நகை இன்னைக்கே வேணும், அதை கொடுக்க சொல்லுங்க, இல்லைன்னா என் பொண்ணோட சேர்ந்து வாழ சொல்லுங்க, நீங்க தானே எடுத்திருந்தாங்க, நாங்க ஒன்றும் அதை கை வைக்கலையே அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போதே, சார் என்ன சார் இது விளையாடுற விஷயம் இல்லை சார், இது ஏற்கனவே கேஸ் வேற விதமா போய் இப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா போயிட்டு இருக்கு, ஒழுங்கா உங்க நகையை ஃபுல்லா திருப்பி கொடுத்துருங்க மேடம் சார் அப்படின்னா, ஐயோ இதான் இவங்க போட்ட நகை, போட்ட நகையை அப்படியே கொடுத்துருக்கோம், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு பாண்டியன் பேச, இந்த பக்கம் சரவணனும் ஒன்றும் புரியாம தலையை பிச்சுக்கிட்டு இருக்க, இந்த பாருங்க எங்களை ஏமாத்துற வேலை வேணாம், எங்க நகையை முதல்ல இப்ப திருப்பி கொடுங்க, கொடுத்தா ஓகே, இல்ல அப்படின்னா எங்க நகையை திருடிட்டீங்கன்னு அதுக்கு ஒரு கேஸ் போடுவோம், குடும்பமே திருப்பி கம்பி என்ன வேண்டிதான் அப்படின்னு இவங்க மிரட்ட ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல இந்த பக்கம் பாண்டியனுக்கும் சரவணனுக்கும். திருப்பி இன்னொரு கேஸ் போடுறோம் மேடம், மேடம் இப்போ உடனே நான் கம்ப்ளைண்ட் எழுதி தரேன், எங்க நகையை திருடிட்டாங்க, எங்க நகையை திருப்பி கொடுக்கலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தரேன் அப்படிங்கும்போது, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, என்னன்னு பேசிக்கலாம் அப்படின்னா, பேசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மேடம், ஒண்ணு எங்க நகையை கொடுக்கணும், இல்ல அப்படின்னா வந்து என் பொண்ணோட சேர்ந்து வாழணும், எல்லா விஷயத்தையும் எங்களை ஏமாத்த பாக்குறாங்களா, பொண்ணை பெற்றுட்டோம்னா சும்மா நினைக்கிறாங்களா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டே இருக்க, போதும் போதும் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா இந்த பக்கம் வந்து மீனா இப்ப உன்ன கெத்தா இப்ப உள்ளார வந்துட்டு, இப்ப என்ன அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, அந்த பாரு சின்ன பொண்ணெல்லாம் இங்க பேசணும் அவசியம் இல்லை, நீ எதுக்கு இங்க வந்த அப்படி இந்த பக்கம் இவங்க பேச, நான் எங்க வரணும்னு நீங்க சொல்லாதீங்க, முதல்ல இப்ப என்ன பிரச்சனை, உங்க நகையெல்லாம் உங்களுக்கு வேணுமா, அப்ப நீங்க போட்டது 80 பவுன் தங்க நகை அப்படிதானே அப்படின்னா வந்து டக்குன்னு ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க பாக்கியம், ஐயோ இந்த பொண்ணுக்கு வேற உண்மை தெரியுமே அப்படின்னு முழிச்சுட்டு, ஆமா நாங்க போட்டது 80 பவுன், இதெல்லாம் பாரு கருத்து போய்க்கிறதுக்கு பார்த்தா தெரியல, எல்லாம் வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு கலவானீங்க, என்ன நீ வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா பேச போறியா, எல்லாம் ஒரு வீட்டு மருமக தானே, நீ ஒன்னெல்லாம் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கா அப்படி பேசுறியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு ஆடியோ போட்டு விட பார்த்தா அதுல வந்து இன்னைக்கு கரெக்டா தங்கமயிலுக்கு கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணி, என்னக்கா அது நகையெல்லாம் வேற திருப்பி கேட்டு நகையில வேற திருப்பி மாட்டிட்டீங்கன்னா என்ன பண்றது, நீங்க போட்டதே 8 பவுன் தான் நகை, எல்லாமே கவரிங்னு தெரியுமேக்கா, அதுலயும் மாட்டிப்பீங்க, எல்லா வகையிலும் ஏன்க்கா அவசரப்படுறீங்க அப்படிங்கும் பொழுது அந்த பக்கம், இல்ல மீனா நான் சொன்னாலே எங்க அம்மா கேட்க மாட்டாங்க, நம்ம போட்ட நகை மாட்டிக்க போகுதுன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 8 பவுனாச்சும் வச்சாதான் கேஸை வந்து நடத்த முடியும், 72 பவுன் கவரிங்கிறது அவங்கள்ட்ட இருந்தா பிரச்சனை தான், அதை தூக்கி நம்ம குப்பையில போட்டலாம் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா தான் சொன்னாங்க மீனா அப்படின்னு வந்து தங்கமயில் பேசுறது அப்படியே ப்ரூஃபோட ரெக்கார்டா இருக்க, என்னது இது அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி தங்கமயில்கிட்ட கேட்க, தங்கமயில் ஐயோன்னு திருன்னு முழிச்சு அழ ஆரம்பிக்க, அடி பாவி அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பாக்கியமும் மாணிக்கமும் முதல்ல உங்களை தூக்கி தான் உள்ள போடணும் அப்படின்னு பேசுறதோட இந்த கதையில வந்து தங்கமயிலுக்கு முழு ஆப்பு கிடைச்சா கரெக்டா இருக்கும் அந்த குடும்பத்துக்கே. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மற்ற ப்ரெடிஷன் வீடியோஸையும் பார்த்துட்டு, ஒருவேளை நம்ம சேனல்ல நின்று நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.